ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் விளையக்கூடிய அந்த சப்பாத்தி கல்லையே இதை தான் வெளிநாட்டிலலாம் ட்ராகன் பழம்னு சொல்லிட்டு வளர்த்துட்ருக்காங்க. ஆனால் அது கொடி மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறத பாருங்கள், இது சும்மா ஒரு செடி வந்தாலே போதும், அப்படியே அதுவே ஒரு காடு மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, கேப் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆனாலும் அது வேர்லேருந்து அடியில் பூந்து வந்திருக்கு வேறு லெவலில். ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது, செடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் இருக்கும். முள் பாருங்கள், ஒன்று எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. குண்டு ஊசி விட வேறு லெவல் ஷார்ப்பாக இருக்குங்க இது. சின்ன வயசுலாம் இதில் காத்தாடி செஞ்சு விளையாடி இருப்பாங்க. யாருன்னா நீங்கள் 90s கிட்ஸ் இருந்தீங்கன்னா விளையாடி இருந்தால் சொல்லுங்கள், அனுபவம் இருந்தால். பாருங்கள், இதுக்குள்ளே பார்க்கும் போதே பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் கை வச்சுனா அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதில் ஒரு பூ வேறு வந்திருக்கு. இந்த ட்ராகன் பழத்தோட மொட்டு மாதிரி இருக்குது பார்க்க. சப்பாத்தி கல்லி பழம் நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இந்த பழத்தை எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரெட் கலரு. இதே இனத்தை சேர்ந்தது தான் அந்த ட்ராகன் பழமும். ஆனால் அது மாதிரி கொடி மாதிரி வளர்ந்து சூப்பராக இருக்கும் அந்த பழம். ஆனால் பெருசாக இருக்கும். நம்ம சப்பாத்தி கல்லி வந்து சின்னதாக இருக்கும். ஒரு முள்ளும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அந்த பூவை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த முள் வந்து இப்போ தான் இதான் புதுசாக தண்டு வளருது பாருங்கள். அந்த தண்டுலேருந்து தான் முள் வளரும். முதல்ல ஒரு தண்டு மாதிரி சின்னதாக வளருது, அதுக்கப்புறம் அதுலேருந்து முள் வெளியே வருது பாருங்கள். ஆனால் அந்த தண்டுலாம் கை வச்சா எதுவுமே ஆகாது. பக்கத்தில் இருக்க முள் தான் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதில் தண்டு வளர்ந்து வந்துட்டு இருக்கு பாருங்கள்.